ஹாய், ரொம்ப நாள் ஆச்சுல மினி விளாக் போட்டு. ஸோ இன்னைக்கு என்ன மினி விளாக் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஆஃப்டர்நூன் நம்ம எப்படியும் சமைப்போம். ஸோ சமைக்கிறத அப்படியே மினி விளாக அப்லோட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன சமைக்க போறேன் அப்படின்னா சாம்பார் தான் வைக்க போறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸி டு குக். நான் எப்படி சாம்பார் வச்சேன்றதை சொல்றேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் பருப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்டே அவிய வச்சிடலாம். பாசி பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள், இதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 4 to 5 விசில் வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே போட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதங்கினக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் தனி மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதை கொதிக்க விட்டுருங்க. அண்ட் இதுல புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியும் ஊத்திக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கிற கேப்ல நான் வந்து தேங்காய், சீரகம் இதெல்லாம் அரைச்சி அதுல அப்படியே ஊத்திட்டேன். அண்ட் ரொம்ப மெயின் வந்து இந்த பெருங்காய பொடி, இதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு அவிய வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சுட்டு அந்த பருப்பை அப்படியே அதுல ஆட் பண்ணிட வேண்டியதான். பருப்பு போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்க போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இறக்கி வச்சிட்டேன். சாம்பார் வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான நல்ல கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுட்டு ஃபைனலாக மூடி வச்சிருங்க. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் எல்லாரும். மணியோட ரியாக்ஷன் பாருங்களேன். பக்காவா இருக்கு. உருளைக்கிழங்கு ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு குறை, கடுகா உங்களுக்கு வேற வேலை இல்லை.